அம்மா முத்து மாறி இங்க அழகு முத்து மாறி அம்மா முத்து மாறி இங்க அழகு முத்து மாறி மகிஷவர்த்தனி மகேஷ பாலினி சூலாகினி சுவர்கபோகினி நீலாதரி நித்ய கல்யாணி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வச்சமிலா இனம் தரும் நல்லடையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே பூங்குழலால் அபிராமி கடை கண்கிறே சிற்றம்பலநாதாசவன் குருவே நமச்சிவாயம் பட்டம்பலநாதா பரம குருவே நமச்சிவாயம் ஆண்முடி பெண்முடி 61 ஆறுமுடி கொடி முடிகள் மணிந்த என் ஆதிலிங்கனே நமச்சிவாயம் உனக்கு சருண நல்ல அம்மா சருணம் அம்மா அருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்மை முரசொலிக்க உரிமை மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா மேல்மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே வந்திடம்மா மலையனூர் அஞ்சாளி எங்கள் மாக்காளி திருசூலி குறி சொல்ல வாடியம்மா குலகாக்கும் தேவி அம்மா மலையனூர் அஞ்சாளி தாங்கி ஆடை கட்டி
தாய மங்கை குறி சொல்லிடம்மா மங்கள்யம் காட்டிடம்மா மக்கள் குறை தீர்த்திடம்மா மயிலாடி வந்திடம்மா பழையனூர் அங்காடி மாக்காளி திருச்சூழி. அன்பார்ந்த நாடக அரசுகளே, எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தில் இந்த தெய்வீக புரிந்த கிராமத்தில் தெய்வீக மேடலில் நடைபெற்றிருக்கும் நாடகம் முட்டத்தூர் செல்லி அம்மன். இந்த அம்மனுடைய ஆலயம் எங்க இருக்கு? இந்த அம்மனுடைய வரலாறு எங்க நடந்ததுன்னா, நமது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலிருந்து விழுப்புரம் புறவையில முட்டத்தூர் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் எழுந்து அருவாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்லியம்முடைய வாழ்க்கை வரலாறு. இந்த நடந்த காட்சிகளும் நீ நடக்க போற காட்சிகளும் நடந்ததுக்கான சான்றிதழ் கொண்டு அந்த கிராமத்தில் இருக்கு. அப்புறப்பட்ட அந்த செல்லியமுடைய வாழ்க்கை வரலாறு அதிகார நேரத்தில், ஏன்னா இதுக்கு அடுத்து நடத்த போற காட்சியெல்லாம் உயிரியே பணிவை செய்யக்கூடிய காட்சிகள். ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திண்டிவனம் பக்கத்தில் ஆலந்தூர் ஒரு கிராமத்தில் அந்த நாடகத்தை நடத்தணும். ஏன்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகம், அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை நாடகம் காட்டாங்க. தேதி கிடைக்கல. 48வது நாள் மண்டலாபிஷேகத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. வச்சு நாட்டாமக்காரங்களாம் வந்து எங்கள் ஆசிரியர் இடத்துல, ஐயா இந்த முட்டத்தூர் செல்லியமுடைய வரலாறு வைங்க, அந்த நாடகம் பார்க்கணும், ஆசையாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஆசிரியர் அந்த கதை வச்சாரு. இந்த காட்சிகள் செய்திருக்கும் போது கீழே உட்காந்து பார்க்குற ஒரு அம்மா மேலே மேலே வந்து என்னை துரத்தி ஒரு கட்டத்தை எடுத்து கீழே விழுந்து இடத்துக்கே 2ஆக உடஞ்சிருச்சு. அப்புறம் மேல்மலையில் ஒரு பக்கத்தில் சித்தேரி என்ற கிராமத்தில் சித்தவஞ்சி மூலமா ஒரு 5-6 கட்டு கட்டிட்டு ஒரு 5-6 மாசம் நாடகத்துக்கே போல நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கங்கையம்மனுடைய துணை கொண்டும் கிராம தேவனுடைய துணை கொண்டும் பெரிதாகி உங்களை ஆசை கொண்டு அந்த காட்சி செய்திருக்கிறேன். தயவுசெய்து அமைதியாக கண்டுகளிக்குமாறு கேட்டுள்ளோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். சென்று வருகிறேன். காட்சி கொடுத்து மனமகிழ்ச்சி அடைந்தேன். இருந்த வயதிலும் ஏன் மனதில் ஒரு சந்தேகம் தோன்றிருக்கிறமா? சந்தேகம் சந்தேகம் என்ன சந்தேகம் கேள். இந்த மந்திர கோளின் மகிமை என்ன? அந்த மந்திர கோள் கட்டப்பட்டது செல்லியானவள். போயிட்ட வருவேன், போய்கிட்ட போய்விடுவேன். உலகாலும் நாயகி செல்லியமனே மந்திர கோள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். வா என்றால் வருவீர்கள், போய் என்றால் போகுவீர்கள். அதற்கு சக்தி வாய்ந்த மந்திர கோள் மனமகிழ்ச்சி அடைந்தேன் தாயே, மனமகிழ்ச்சி அடைந்தேன். எனக்காக மாலையும் காட்சி கொண்டிருக்கிறேன், சென்று வருகிறேன். இந்த மந்திர கோளின் மகிமை என்னவென்று உரைத்தீர்கள். அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், இருந்த பொழுதிலும் என் மனதில் ஒரு ஆசை பிறந்திருக்கிறது தாயே. ஆசை என்ன ஆசை கேள். தாய் மலர்களை பறித்து ஆரமாக துடைத்து தங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கிறீர்களே வாடாத மாலை. அந்த வாடாத மாலையை இந்த அன்பு பாலனுக்காக, அன்பு பரிசாக தாங்கள் வாரி வழங்க வேண்டும் தாய். இந்த மலர் மாலை உடைக்க வேண்டும். மலர் மாலை தானே கட்டிக்கொள். முத்தமி உலகம் போற்றும் பத்தினி தன்னுடைய கருணான என்னவென்று உரைப்பேன் தாயே, என்னவென்று உரைப்பேன். அடியேன் பக்தன் பாலகன் கேட்டல் விரைக்காக இந்த வாடாத மாலையை வாரி வழங்கிவிட்டீர்களே தாயே, தங்கள் கருணையே கருணை அம்மா, தங்கள் கருணையே கருணை. நீ உரைத்த மலர் மாலை கொடுத்து விட்டு நான் சென்று வருகிறேன். முன்னே விட்டு பின்ன அடைக்கிறது. கோபம் கொள்ள வேண்டாம் தாயே, கோபம் கொள்ள வேண்டாம். கேட்டல் விரைக்காக வாடாத மாலையை வாரி வழங்கிவிட்டீர்கள். மனமனை சடந்தி இருந்த பொழுதும் ஏன் மனதில் மற்றொரு ஆசை பிறந்திருக்கிறது தாயே. என்ன ஆசை கேள். வேம்பு என்று சொல்லக்கூடிய வேப்பிலை அழகப்பட்டதை தாங்கள் இணைப்பிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறல்லவா, அந்த வேம்பாடி எனக்கு அன்பு பரிசாக தாங்கள் வாரி வழங்க வேண்டும் தாயே. என்ன வேம்பாடி உடைக்க வேண்டும். உண்மை கொடுத்தேன். வேம்பாடி தானே கட்டிக்கொள்.
குறிப்படுகிறது. ஏன் உடல் எல்லாம் மெய் சிலுக்கிறது. அரிய பக்தன் பாடல்கள் கேட்ட விலைக்காக இந்த வேம்பாடே வாரி வழங்கிவிட்டுள்ளது தாய். தங்கள் கருணையை கருணையம்மா, தங்கள் கருணையை நீ ஒரே தவிர மலர் மலை கொடுத்து வேம்பாடி கொடுத்துட்டேன். நான் சென்று வருகிறேன். பிள்ளை உன்னடியின் தாய் ஏதோ செல்லியம்மா என்று அழைப்பதற்கு பதிலாக வாய்த்தவரை செல்லி என்று உரைத்துவிட்டு என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் தாயை, கோபம் கொள்ள வேண்டாம். அம்மா நான் கேட்ட விரைக்காக மலர்மலை உரைத்தீர்கள், மணமகச் சடந்து வேம்பாலை உரைத்தீர்கள், பேர் ஆனந்தம் அடைந்து இருந்த வயதிலும் ஏன் மனதில் மற்றொரு ஆசை பிறந்திருக்கிறேன். சக்தி என்று சொல்லக்கூடிய திரு துளத்தை கருத்தில் உடைத்து உலக மக்களுக்கு காட்சி உடைக்க வேண்டிய செல்லி தாயே, தங்கள் கருத்தரிக்கக்கூடிய அந்த சக்தி துளத்தை எனக்கு அன்பு பரிசாக தாங்கள் வாரி வழங்க வேண்டும். எனக்கு பெருமை சக்தி கொடுக்க முடியாது. நியாயமா எத்தனை காலமா நீங்களே கையில பூச்சி காட்சி கொடுத்து சிறிது காலம் உன் பக்த நாம செய்யக்கூடிய கொடுக்க முடியாது. உனக்கு நரம்பை உடைத்து மந்திரக்கோள் ஏற்கனவே இருக்கிறது. அதற்கு கட்டுப்பட்டவன் நீ முடியன்ற வார்த்தை என்ன சந்திரசேகர் நாயனார்
வழி விடுமா நீட்டும்